என்ன சிங்கம் இது? இப்ப உள்ள போக முடியாதுடே, நேரம் சரியில்லை. என்ன சிங்கம், வெளிய போறதுக்கு தான் நல்ல நேரம், ராவு காலம், எமகண்டெல்லாம் பாப்பாங்க. இப்பெல்லாம் வீட்டுக்குள்ள போறதுக்குமா பாக்குறாங்க? அம்மா வேற என் மேல கோபத்துல இருக்காங்கடே. ஆத்தா கோவப்படுறது என்ன புதுசா? வழக்கமா உன் மேல கோவப்படுறது தானே. அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா இன்னைக்கு வேற ஒரு சம்பவம் ஆயிட்டு. என்ன சிங்கம், சண்டையில யாராச்சும் லுங்கிய உருவி விட்டாங்களா? அதை எவனாச்சும் வீடியோ புடிச்சு நெட்டுல போட்டு விட்டானா? அப்படி ஒண்ணு நடந்திருந்தா கூட பரவாயில்லையடே. அதான் நான் பார்த்தேன். லுங்கியே இல்லாம நாம எத்தனை சண்டை செஞ்சிருக்கோம். காட்டுல சிங்கம் கூட பப்பி சேமா தானே சுத்திக்கு இருக்கு. பிரச்சனை அது இல்லடே, அது வேற ஒண்ணு. என்ன சிங்கம், எவங்கிட்டயாவது உரண்டை இழுத்து மட்டை கிட்ட பண்ணிட்டியா? மக்கா இங்க அது இல்லடே பிரச்சனை, சம்பவமே வேற. நான் ஒரு 4 பேரை பொழந்து கட்டினேன் இல்லையா? சரி, அதுல நான் ஒரு அடிய வாங்கிட்டேன். சிங்கம் நீ யாரு? யாருடே? நீ ஒரு சிங்கம். சண்டையில 4 அடி ஆப்போசிட் கேங் மேல படும்போது ஒரு அடி நம்ம மேல விழத்தானே செய்யும். அதை எதுக்கு நீ அவமானமா நினைச்சுக்கிருக்க? லே, என்ன அடிச்சது ஒரு பொண்ணுடே. என்ன சிங்கம் சொல்ற? அர்னால்டு மாதிரி இருக்கிற ஒன்ன ஒரு பொட்ட புள்ள அடிச்சான்னு அசால்ட்டா சொல்ற? அதான் மூஞ்சி வாடி போய் கிடந்துச்சா? சரி, அந்த புள்ளதான் அடிச்சானா அந்த புள்ளைய இழுத்து போட்டு 4 சாத்த வேண்டிதானே? அத குடுக்காம தாண்டே அம்மா கிட்ட திட்டு வாங்கி இப்ப நாரி வெளியே நிக்கேன். ஓ, அதனாலதான் பாத்திரம் பாசிங்ல வந்துச்சா? சிங்கம், நீ ஆத்தாவும் உங்க குடும்ப கதையை பேசிக்கிறீங்க. உங்க குடும்ப கதைக்குள்ள 3வது மனுஷன் நான் எதுக்கு? வரட்டா? எங்களை எஸ் ஆகுற மக்கா உள்ள போய் அம்மா வண்டியில சமாதானப்படுத்துற கேட்டியா? இல்ல ஒரு சிங்கம், இது வரைக்கும் நீ அடிச்சு வந்ததுக்கு தான் போய் பஞ்சாயத்து பண்ணிருக்கேன். முறையா நீ அடி வாங்கிட்டு வந்ததுக்கெல்லாம் போய் பஞ்சாயத்து பண்ண சொல்றிய? இது உனக்கே நல்லா இருக்கா? வேணா சிங்கம், சொன்னா கேளு சிங்கம். இருப்பா, உள்ள இருந்து அடுத்து என்ன வருதுன்னு தெரியல. ஒத்த பிள்ளைய பெத்து வச்சிருக்க, யாரோடையும் சண்டைக்கு போகாதன்னு சொல்ற நானே அடிடேன்னு சொல்றேன். அடிக்காம அப்படியே நிக்கான். கோழிக்கறிய வாசனை புடிச்சுக்கிட்டு வருவல்ல, அப்ப பேசிக்கிறேன்டே. அத்தா, இன்னைக்கு நம்ம வீட்டுல கோழிக்கறியா? ஆமாடே, கோழிக்கறிதே. நீயும் உன் சிங்கமும் ஒண்ணுத்துக்கும் லாய்க்கலன்னு ஊருக்கே தெரிஞ்சு போச்சுடே. ஏன்டா இன்னும் ஒளிஞ்சு நிக்கிய? உள்ள வந்து தின்னுட்டு போய் ஊரு பூரா ஓத வாங்குங்கடே. சிங்கம், கோழிக்கறியில கோவத்தெல்லாம் பார்க்க கூடாது, உள்ள போயிருவோம். கேடே, வாங்கடே, வந்து தின்னுங்கடே. இந்த வந்துட்டேன். ஆமா, நீ எப்படி வந்த? இப்பதான். ஊர்ல எல்லாரும் எப்படிடே இருக்காங்க? ஊர்ல எல்லாரும் உருத்தா இருக்காங்க. ஆத்தா, நீங்க எப்படி இருக்கீங்க? அத ஏண்டே கேக்க? இவனை பெத்ததுக்கு ஏதோ கிடைக்க. ஆத்தா, சிங்கத்தை பெத்த தாய் நீங்க இப்படிலாம் பேசுற? இனிமே சிங்கம்னு சொன்ன மொழி உடைச்சிருவான் பாத்துக்க. எரும மாடுன்னு சொல்லு, அதுதான் இவனுக்கு பொருத்தமா இருக்கும். போயும் பொம்பளை பொண்ணுகிட்ட அடி வாங்கிட்டு வந்து நிக்காண்டே. அப்படியா? சேதி சிங்கம், பொண்ணுகிட்ட அடி வாங்கின? ஆத்தா, சோத்த போடுதா, பசிக்குது. ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள ரவுடி பயலுக புகுந்து அந்த வீட்டு பொண்ணுங்க கிட்ட கலாட்டா பண்ணிருக்கானுங்க. இவன் அந்த பயலுகளை அடிச்சு துரத்தி விட்டுருக்கான். ஆனா அந்த வீட்டு பொண்ணு என்ன பண்ணா தெரியுமா? இவனை அடிச்சு துரத்திருக்காளே. நம்ம சிங்கத்தியா? ஆமாடே, இவனை அடிச்ச பொண்ண திருப்பி அடிடேன்னு சொல்லி அவளை அடிக்க இவனை கூட்டிட்டு போனா, அவளை அடிக்காம என்ன சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாண்டே. சரியான பயந்தாங்கொலியா இருக்காண்டே. கேடே, இது கடை இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்த? நீ ஒரு நியாயத்தை சொல்லுடே. இது நியாயமா ஆத்தா? அங்க கேளுல. கேக்குறாத்தா? யோ சிங்கம், என்ன இதெல்லாம்? ஆத்தா மனச இப்படி நோகடிச்சிருக்கியாப்பா? உன்னை அடிச்ச புள்ளைய திருப்பி அடிச்சு சிங்கம் ஓங்கி அடிச்சா 1 டன் வெயிட் நீ காமிச்சிருக்க வேணாமா? ஓங்கி அடிக்கலாம் கூட பரவாயில்ல, ஒரு அடியாவது அடிச்சு ஒரு 1/2 டன் வீரத்தையாவது காமிச்சிருக்கலாம்ல. என்னத்தா? காட்டினா எங்க வீரத்தை காட்டினா? அவகிட்ட போய் பல்லத்தான் காட்டினா. அடிடேன்னு சொன்னா கைய தூக்கின்னு 1/2 மணி நேரம் அப்படியே நிக்கா. அந்த பொண்ணு என்னடான்னா என்ன அடி பாப்போம்னு தைரியமா வந்து நிக்கா. இவன் அசையாம அவளையே பாத்துக்கிட்டு நிக்கா. அப்படியா? ஆமாடே. இவன் ஏன் இப்படி மாறனா? ஏன் அந்த பொண்ணு அடிக்கலன்னு கேளுடே. கேக்குறதா? கேக்குறா. ஆனா சிங்கம், நீ ஆத்தா சொல்ற மாதிரி அந்த புள்ளைய அடிச்சிருக்கணும். நல்லா சொல்லுடே.
இவன் ஒரு பொண்ணு கிட்ட அடி வாங்கின விஷயம் வெளியே தெரிஞ்சா இவனை எவன் மதிப்பான்ல? இவ அவளை அடிக்கணும்ல, இல்ல இவனை யாரு வேணா அடிக்கலான்னு அந்த பொண்ணு வெளியில சொல்லுவாள்ல? அதானே